ஹைகோர்ட்டுக்கு ரைடு போக முடியுமா? இதை யாராலையாவது நம்ப முடியுதா? ஆனா போயிருக்கிறாரு. அவர் யாருன்னா மகாராஷ்டிரால ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனரா இருக்கிற இவர் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாராம். இந்த காரணத்துக்காகவே 20 வருஷத்துல இவரை 25 தடவை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எப்பவுமே மக்கள் தான் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பாங்க. ஆனா மும்பையை சேர்ந்த ஒரு மாஃபியா கேங்கு மும்பையில இருந்து 250 கோடி கொடுத்து இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய கேரியரை ஐஏஎஸ் ஆபீசரா ஸ்டார்ட் பண்ணி இப்ப FDA கமிஷனரா இருக்கிறாரு. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் பிசினஸ் ஓனரையும் கதற விட்டுருக்கிறாரு. எல்லோரையுமே ஈக்குவலா பார்த்து 350 பேருக்கு மேல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாராம். 310 கோடி ப்ராஜெக்டை டாக்ஸ் கட்டல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இல்லீகலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மும்பையில இருக்கிற மிகப்பெரிய ரேடியேஷன் 5 ஸ்டார் ஹோட்டலை ரைட் பண்ணியிருக்கிறாரு. அங்க இருக்கிற சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கிறாரு. லைசன்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க கேஸ் போட்டதுக்கு பிறகு அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஆனா அந்த ஜட்ஜி இவரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க இதுக்காக பிரைவேட் ஹோட்டலையும் ரெஸ்டாரண்டையும் இப்படி ஃபோக்கஸ் பண்ணி ரைட் போறீங்க, கவர்மெண்ட் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொல்லிய மறுநாளே ஹைகோர்ட்டுடைய கேண்டீனுக்கு ரைடு போயிருக்கிறாரு இந்த துக்காராம் முண்டே. அங்க இருக்கிற 3 கேண்டீன்ல ஒரு கேண்டீனுக்கு FSC லைசன்ஸ் இல்ல அப்படின்னு அந்த கேண்டீனுக்கு சீல் வச்சிருக்கிறார். இதுக்கு அப்புறம் தான் இவரை பத்தி எல்லோருமே பேசினாங்க. இந்த ஒரு ரீசனுக்காகவே மகாராஷ்டிரால பெரிய பெரிய கிளப்ல இருந்து ஹோட்டல் வரைக்கும் எல்லோருமே பயந்து போய் அந்த இடங்களை கிளீனா வச்சிருந்திருக்காங்க. குடிக்கிற பால்ல கலப்படம் இருக்குன்னு சொல்லி 37,000 லிட்டர் பாலை கீழே ஊத்தி காலி பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய மதிப்பு 5 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஃபேக்டரியையும் சீல் வச்சிருக்கிறாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, யாராவது ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு இறந்து போனா அந்த ஹோட்டலோட ஓனருக்கு 10 லட்சம் ஃபைன் போடணும். அது மட்டும் இல்லாம அவங்கள 2 இல்ல 3 வருஷத்துக்கு ஜெயில வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இவரு இந்த ஸ்டேட்ஸ் உடைய மினிஸ்டரா வந்தா நல்லா இருக்கும், இல்லன்னா CM வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய ஜெனியூனான கருத்தை பதிவு பண்ணுங்க.